இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சாட்சியை பற்றி நான் உண்மையான ஒரு சாட்சியை பற்றி நான் பேச போகிறேன். சாட்சி அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னால், கடனில் இருந்து அவங்க வந்து எப்படி மீண்டு வந்தாங்கன்ட்டு. ஒரு 6,30,000 கட்டணும் அப்படின்றது மாதிரி கடனில். ஒரு நாள் வந்து நான் என்னோடய ஊழியத்தில் நான் ஜீசஸ் கால்ஸில் இருக்கும்போது என்னோடய அறைக்குள்ளே ஒருத்தர் வந்தார். அப்போது அவரை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அழுது 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 அந்த முகம் அடையாளமே தெரியாத அளவுக்கு, நம்ம ரொம்ப அழுதோம்னா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தெரியுது. முகம் அழுக்கடைஞ்சது அப்படின்றது மாதிரி முகமே மாறி போய், ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா கசங்கியிருக்கு. ஆனால் ஒயிட்டு மாதிரி தான் இருந்தது. நல்ல ட்ரெஸ்ஸு, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப, ஐயோ என்ன இப்படி போட்டிருக்காங்க அப்படின்றது மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தது. தலையெல்லாம் கலைஞ்சிருந்தது, கண்ணெல்லாம் கலங்கியிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்து ரெக்வஸ்ட் எழுதி கொடுத்தாரு. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, நான் வந்து ஒரு சிக்கலில் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். கர்த்தர் என்னை இதிலேருந்து என்னை விடுவிக்கணும். நான் கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது சரின்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது அவரே சொன்னார், எப்படி நான் உடனே கேட்டேன், இல்லை நீ கடன் வாங்கினதுனால வந்துருச்சா, இல்லை பிஸ்னஸ்னால எனக்கு வந்துருச்சு. நான் பிஸ்னஸ் பண்ணேன், நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு வந்து கூட யாரோ ஏமாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் சொன்னது நான் நம்பினேன், ஆனால் நல்லா போய்கிட்டு இருந்தது. திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் வந்து டெய்லி பைபிள் படிப்பீங்களா, நீங்கள் வந்து ஜெபிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து கர்த்தருக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தவன். எனக்கு ஷாக்காக இருந்தது, உண்மையா. அப்போ அவர் சொன்னார், ஆமாம், ஆனால் இந்த விஷயம் நடந்த உடனே என்னால் வந்து பைபிள் வாசிக்க முடியலை, என்னால் வந்து ஜெபம் பண்ண முடியலை. நான் இப்போ கொஞ்ச நாளாக பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல. எனக்கு வந்து ஏதோ தோணுது. அதாவது இந்த பிசாசின் போராட்டம் வந்தால் என்ன செய்யும், நீ எல்லாம் ஏன் உலகத்தில் உயிரோடு இருக்க, செத்துப்போ, உன்னால் முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஏதோ மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டார். அதனால என்னை அங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நான் ஆண்டவருக்குள்ளே இருந்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நல்லா நாங்கள் ஊழியம் பண்ணுற மகன் தான். ஆனால் திடீர்னு இந்த பிரச்சனை ஆனவொடனே என்னால் வந்து வர முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது நான் சொன்னேன், சரி இப்போ வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் அவர் தான் அற்புதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நான் வந்து ஜெபம் பண்ணேன். ரொம்ப கண்ணீரோட ஜெபத்தை கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்கிறதுனால அவர் கிளம்பிட்டார். அப்போ எனக்கு டக்குன்னு ஒன்று தோணுச்சு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பிஸ்னஸ்ன்னு சொன்னதுனால இந்த பிஸ்னஸ் திட்டம்னு ஒன்று ஜீசஸ் அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் இருக்குது, அது தெரியுமானே தெரியாதுன்னார். அதில் நீங்கள் கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து கர்த்தருடைய ஊழியம்தான். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு இதுலேயும் சேர்றவங்களுக்கு அதுக்குரிய பலன் நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் நீங்கள் அதை விருப்பம்னு கூட சொல்லலை, நீங்கள் இதில் உங்களால் முடிஞ்ச காணிக்கை கட்டி இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு போங்க. கூட்டம் எதனாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் மேனுக்குன்னு வச்சாங்கன்னா வந்து அதில் நீங்கள் கலந்துக்கிங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் சீக்கிரமாக விடுதலை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்புனேன். அப்போது அவர் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார் என்னோடய ரூமுக்கே. என்னடா திரும்பி வர்றாருன்னு பார்க்கும்போது கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தார். அப்போ அதை நடுக்கத்தோடு அவர் என் கையில் கொடுக்கும்போது கிடு நடுங்குச்சு அவர் கை. நான் வாங்கி பார்த்தா அவர் பணம் கட்டி இருக்கிறாரு, அதில் ஜாயின் பண்ணிட்டார். பிஸ்னஸ் திட்டத்தில் சேர்ந்து ஒரு நம்பர் வாங்கியிருக்கிறார் இந்த இது. அப்போது அதை கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் சேர்ந்துட்டேன், எனக்கு நீங்கள் இதை ஜெபம் பண்ணி கொடுங்க. அதாவது அவருக்கு அந்த நம்பிக்கை, புரியுதுங்களா? இந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது, 100க்கு 100 நம்பணும். காணாத ஒன்றை நம்புகிறோம் பாருங்கள், அதுதான் விசுவாசம். அப்போது இந்தாங்கன்னொடனே நான் பார்த்தேன். அப்போ நினைக்கிறேன், ஐயோ இவர் கடனில் இருக்கிறான்னாரு, ஆனால் பரவாயில்லையே இவ்வளோ அமௌண்ட் எழுதி, அவர் தகுதிக்கு அது நான் எதிர்பார்த்தது அதிகம்தான், அதை எழுதி பிஸ்னஸ் திட்டத்தில் சேர்ந்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மறுபடியும் உருக்கம், ஆண்டவரே உம்மோட திட்டத்தில் இணைந்த இந்த மகன், ஆண்டவரே உம்மோட இந்த பிஸ்னஸ் அப்படின்றதுல இணைந்திருக்கிறாரு, இனி இந்த பிஸ்னஸை உம்மோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், உம்மோட சமூகத்தில் ஆண்டவரே இதில் இணைந்தது நிமித்தமாய் என் தேவன் நீர் மகனோட இருந்து அவரை வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கணும், பிஸ்னஸை விருத்தி அடைய செய்யணும், இந்த கடன்லாம் சீக்கிரம் நீங்கி மகன் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் அவருக்காக ஜெபம் பண்ணி அனுப்புனேன்.
ஒரு 3-4 மாதம் இருக்கும். நான் எப்பயும் மாரி வழக்கமா நான் ஊழியத்துக்கு போகிற மாதிரி இருக்கும்போது என்னோட அறைக்குள்ளே ஒருத்தர் வந்தார். வந்தோடனே அவரை எனக்கு அடையாளம் தெரியல. அப்புறம் கையில் வாங்கி பார்த்தோன்னே இந்த மாதிரி கர்த்தர் என் கடனை வந்து இது பண்ணிட்டாரு. நான் கடனெல்லாம் அடைக்க உதவி செஞ்சார். நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போனேன். அப்போ சொன்னாராம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் வந்து நான் வந்தனே உங்கள்கிட்ட போன தடவை ஜெபிக்க வந்தனே அப்படின்னாரு. அப்போது நான் வந்து இல்லை நிறையா பேர் வந்திருப்பாங்க, நம்மகிட்ட அடிக்கடி எல்லாரும் வந்து ஜெபிச்சுட்டு போகிறாங்க, அதனால் நமக்கு தெரியலை அப்படின்னு. அப்படியா அப்படின்னோடனே, ஆனால் இப்போ எப்படி இருந்தாருன்னா, ஏன் எனக்கு அடையாளம் தெரியலன்னு கேளுங்க. அப்போ அவர் வரும்போது அழுக்கடைஞ்சு போய் அந்த ஒரு ட்ரெஸ் போட்டு தலையெல்லாம் கலைஞ்சி இப்போ எப்படி வந்தார்னா, மோசேயை போல முகம் பிரகாசமாய் அழகாய் அப்படி ஒரு அவர் அவ்வளோ கலராக இருக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு வரும்போது அந்த கலர் தெரியல, அவ்வளோ அழுக்காக இருந்தார். அவ்வளவு அழகா கலரா முகத்தில் தேவ பிரசன்னம் நிறைஞ்சி, அதாவது அப்படியே ஒரு தேவனுடைய அந்த அந்த மகிமையை பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்தார். அப்போது அவர் சொன்னார், நான் நீங்கள் சொன்னீங்கன்னு இந்த பிஸ்னஸ் திட்டத்தில் சேர்ந்துட்டு போனேம்மா. கர்த்தர் ஆச்சரியமாக ஒரு நாள் எங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒருத்தர் நின்னார். நான் வெளியே கிளம்பி போத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க. அப்போது என்னன்னு கேட்டவுடனே என்னோட பேரை சொல்லி, இவங்க இங்கே இருக்கிறீங்களான்னு ஆமான்னொடனே, என்னவா அவங்களோட பரம்பரை சொத்தை ஊரில் இருந்த இடத்த, அது இவருக்கே தெரியாதான். அந்த இடம் இருந்தது, அது விற்றது, இதெல்லாம் அவருக்கு தெரியாதான். இவர் ஊரில் இருந்து இங்கே வந்தது. ஆனால் அங்கே ஒரு நீதிமான் பாருங்கள், நீதிமான்லன்னா அதை விற்று அவங்க எடுத்துக்கிட மாட்டாங்களா? ஏன் அவனே அங்கே போயிட்டான்டா, அவன் இருக்க இடம் கூட தெரியாது, எப்படினாலும் நம்ம வச்சுக்கிட்டு போவோம், அவனுக்கு என்ன தெரியும் மேல் வரப்போகிறான்னு நினச்சிருப்பாங்கல்ல. ஆனால் ஆண்டவரை இவர் விசுவாசித்து ஆண்டவரிடத்துல ஜெபித்தது நிமித்தமாய் அங்கே ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. போ, அங்கே என் மகன் கடனில் இருக்கான், அவன் பங்கை கொண்டுட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால அந்த பங்கு, இவருக்கு உரிய பங்கு எவ்வளோ வந்ததுன்னா 6 லட்சம் வந்ததாம். கரெக்டாக இவர் கடன் அடைச்சி மீதி காசு இருக்கிறது மாதிரி வந்திருக்கு. அந்த கடன் அடைச்ச உடனே அவர் சந்தோஷத்தை பார்க்கணுமே. அன்னைக்கு கடன் பட்டார் நெஞ்சம் போல்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வருத்தம், ஒரு கவலையை அவர் முகத்தில் பார்த்தேன் அன்னைக்கு. மறுமுறை அவரை நான் சந்திக்கும் போது அந்த கடன் அடப்பட்டதுனால அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, இப்போது அவர் டெய்லி பைபிள் படிக்கிறாரு, டெய்லி நல்லா ஊழியத்துக்கு போகிறாரு, பிஸ்னஸ்லேயும் நல்லா கவனம் செலுத்துகிறாரு. இப்போ ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுப்பாரு. ஏன்னா பிஸ்னஸ் அந்த திட்டத்துக்கு ஒரு மீட்டிங்லாம் வச்சாங்கன்னா அதுலலாம் அவர் கலந்துக்கிடும் போது அதில் நிறையா சத்தியங்கள் பேசி ஜெபிப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து பிரயோஜனமாக இருந்தது. உண்மையிலேயே கர்த்தர் பெரியவன் சொல்லி அவர் சொல்லிட்டு பண்ணார். நான் சொன்னேன், பிரதர் இந்த சாட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது மற்றவங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னேன். உண்மையிலேயே பிரியமானவர்களே, இது இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் இது நடந்த ஒரு உண்மையுள்ள ஒரு சாட்சி. ஆமாம், அந்த கடன்லேருந்து கர்த்தர் விடுவித்தார். அநேகர் வந்து கடன்லேருந்து, பிசாசின் பிடியிலேருந்து, வேதனையிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இருக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறது இல்லை, எழுந்து போ, பெத்தேலுக்கு போ அப்படின்றது மாதிரி ஒரு நம்பிக்கையோடு அங்கே கடந்து போய் கர்த்தருடைய அந்த நாமத்தையும் அவர் செய்வார்ன்றதையும் அவர் வல்லமையும் நம்ம விசுவாசித்து அவரிடத்துல நம்ம விண்ணப்பத்தை நாம் வைக்கும்போது, ஜெபிக்கும்போது மெய்யாகவே கர்த்தர் அந்த இடத்துல ஏறப்படுற ஜபங்களுக்கு அவர் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கேட்கிறவுமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு கொடான்னு கொடி ஸ்தோத்திரம். நிறையா சாட்சியில் இது ஒரு சாட்சி. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. அவரை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. நீங்கள் ஒவ்வொரு ஜெபகோபுரத்துக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.